ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இன்னை பற்றின தரமான சூப்பரான 13வது வாரத்தோட 5வது நாள் இரவு வேலை ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் பயங்கரமான கலவரமாக மாறி இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு வதந்தியோ ரூமரோ என்னென்ன விஷயங்கள் போயிட்டுருக்குன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமருதனுக்கு நாளைக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது ரூமராக வதந்தியா உண்மையான தகவலா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் அது வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவர் இந்த வாரம் பண்ண விஷயங்கள் எக்கச்சக்கம் ஏறலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் வந்துட்டு விஜய் பாரதிக்கு ரெட் கார்டு கொடுன்றாங்க. எதுக்குப்பா அப்படின்னு கேட்டால் அவங்க இவங்க சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்க அதனால. ஏயா அப்படி பார்த்தா சபரிக்கு கூட தான் விஜய் பார்வதி தலை டாஸ்கில் தள்ளி விட்டார். அதுக்கு எங்கேயா ரெட் கார்டு கொடுத்தாங்க? எல்லோரும் கலாச்சி தானே விட்டார் விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்டால் விஜய் பார்வதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு வதந்தி போயிட்டுருக்கு. இது வாரம் வரது தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே 8 டிக்கெட்டு ஃபினாலே ஃபுல்லாகவே நம்ம அரோரா தட்டி தூக்கியிருக்காங்க. இது பயங்கரமான ஒரு சம்பவம். ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் 2வது வாட்டி வந்திருக்காங்க. முன்னாடி ஜனனி, இப்போ நம்ம அரோரா வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலில் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி வின் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்கும். ஸோ அமீர், அதுக்கப்புறம் ரயான் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ எது எப்படியோ டிக்கெட்டு ஃபினாலே அரோராக்கு தான் போகணும் அப்படின்னு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் போயிருக்கு. இது 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலே 7 இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முடிஞ்சுது. அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கமருதி வின் பண்ண வேண்டியது, இல்லை சபரி வின் பண்ண வேண்டியது. டபால் அது அரோரா பக்கம் திரும்பிச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய கானம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,23,294 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 26.11. எப்பா 2,23,000 ஓட். நான் அதாவது எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் கழிச்சு இந்த ஓட்டை பார்க்குறேன். இவ்வளோ ஓட்டு வருதுன்னா சான்ஸே கிடையாது. இது பிஆரோ இல்லை ஏதோ ஒன்று. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓட்டு 2 வருஷமாக நான் பார்த்துட்டு யாருக்கும் வந்தது கிடையாது. அது நம்ம கானாவனத்துக்கு வருதுன்னா உண்மையிலே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கானாவனத்து பண்ண ஒரு சம்பவத்தால் நம்ம பிக் பாஸே சிரிச்சா இருப்பாருங்க. சான்ஸே இல்லை. அதாவது அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, எந்த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி? தாய்லாந்து சார். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் நாங்கள் போனால் அங்கே என்ஜாய் பண்ணுவோம் சார் அப்படின்ட்டார். அவர் சிரிக்கிறார், லிட்டரலாக சிரிக்கிறார். எனக்கு ஒரு சிரிப்பு ஒரு பக்கம், என்னையா நடக்குது அப்படின்ட்டு. சான்ஸே இல்லை. அந்த ஒரு கவுண்டருங்களாம் வேறு மாதிரி வெறுத்தன. அதே மாதிரி இந்த ப்ரொமோவில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். 50 யாரெல்லாம் ஃபேக்குன்னு ஒருத்தராக திவ்யா கொஞ்சம், சபரி கொஞ்சம், அரோரா கொஞ்சம் சொல்லிட்டு கடைசியில் விஜய் பார்வதி நீயும் ஃபேக்குன்ட்டு போயிட்டார். செம்மையாக இருந்தது. ரைட். 2வது பேசுறது நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,66,298 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் இப்போ தான் 19.45. ஸோ திவ்யா கண்டிப்பாக இந்த டிக்கெட்டு ஃபினாலே பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு நபராக தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருந்தாங்க. உங்களுக்கு அப்படி தோணுச்சா அதை சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு முனைப்போடு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க்கு அந்த ஒரு இப்படி வளைஞ்சு அப்படி சுற்றிச்சு பார்த்தீங்களா, அந்த டாஸ்க்கில் மட்டும் நான் கரெக்டாக தான் பண்ண சொல்லி அழுதாங்க. மற்றபடி எதுலேயுமே பெருசாக நாட்டம் கொடுக்கல. இன்றைக்கி நடந்த டிக்கெட்டு ஃபினாலே 7 கூட ஃபஸ்ட்டே அவங்க வேணுட்டுமே அங்கே ஒரு சேலஞ்சை பண்ணி வேணுட்டு வெளியே போனாங்க. கேட்டால் என்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் உட்கார முடியாது, அவ்வளோ நேரம் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ திவ்யா பெருசாக எதுலேயுமே சம்பவம் பண்ணவே இல்லை. எல்லாருமே ஏதாவது பண்ணாங்க. இப்போ கமருதன் கூட ரன்னராக ஒரு டாஸ்கில் வந்தார், வின்னர் வரல. ஆனால் திவ்யா எதுலேயுமே பெருசாக வரல. அந்த பிடிச்ச இதில் விஜய் பார்வதி ஃபஸ்ட்டு, செகண்ட் திவ்யா வந்தாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த தாப்பால் மாட்டு இருந்திருக்கும், அது வெளியே சொல்லவே இல்லை. அதே மாதிரி யாரும் விஜய் பார்வதியை தாக்கின அளவுக்கு திவ்யாவை தாக்கவும் இல்லை. இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 3வது பேஸ் பற்றி நம்மளுடைய பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88,875 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 10.39. ஸோ பார்வதிக்கு ஓட்ஸ் நார்மலாக இது வரைக்கும் என்னென்ன ஓட்ஸ் வந்துச்சோ அது ஓட்டு வந்துட்டுருக்கு. இந்த வருஷம் சரி, போன வருஷமாக இருந்தாலும் சரி, யாருக்கு என்னென்ன ஓட்டு அதிகப்படியாக வந்துச்சோ அந்த ஓட்டு கரெக்டாக வந்துட்டுருக்கு. அது மாற்றுக்கிறதே கிடையாது. அதேமாதிரி பார்வதியோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒஸ்ட்டாக ஒரு பக்கம் போனாலும் இது இப்போ தான் நடக்க தான் கேட்டிங்கன்னா இது வாரம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ மட்டும் கிடையாது. அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். எதுக்கு அப்படி கேட்டால் அது எப்படி சாண்ட்ராவை தள்ளி விடலாம். கார்லேருந்து ஒரு விஷயம் இது வரைக்கும் இன்னும் லைவில் நம்ம பார்க்கல. நடக்காத ஒரு விஷயத்துக்கு தள்ளணும், இது பண்ண அது பண்ணுன்றாங்க. ப்ரொமோவில் நம்ம சபரி அவ்வளோ பெருசாக புஷ் பண்ணியிருப்பார். கண்ணில் அடிபட்டு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த கண்ணோடு தான் இருந்தாங்க. அவங்க ஒரு வாரம் 1.5 வாரம் ஆகிடுச்சு அது சரியாக வரதுக்கு. அதுக்கே ரெட் கார்டுக்குள்ளே இதுக்கு கொடுத்துருவாங்களா? என்னங்க நியாயம் அப்படின்னு நம்ம இருந்துச்சு. ஆனால் இதுக்காக அப்போ தள்ளு தப்பா அப்படி கேட்டிங்கன்னா இன்னும் வரவே இல்லை லைவில். அது தப்பாக கரெக்டாக உண்மையிலே பண்ணாங்களா இல்லைன்றதை பார்க்கணும். உண்மையிலே பண்ணாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சபரி சொல்லியிருக்காங்க
அவன் வந்துட்டு சாண்ட்ராவை எப்படி தள்ளினாலும் இந்த கேமுக்காக அதே மாதிரி உன்னையும் தள்ளுவா 10 நிமிஷத்தில் அப்படின்னு. ஸோ தள்ளியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அந்த பார்க்கணும். ஸோ நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அமித் அவர்கள் பார்வதி பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இன்டர்வியூவில் கொடுக்கும்போது அது வேறு ஒரு பக்கம் வந்துட்டு பார்வதிக்கு ஒரு பயங்கரமான நெருக்கடியை கொடுத்துட்டு தான் இருக்குது. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஏன் இன்னுமே அது வந்து சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. என்ன நடந்துச்சு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு அது தெரியல. 4வது பேசுறது கமருதீன் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 79,192 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.26. ஸோ கமருதீன் பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு பிளேயராக அழகாக வந்தார். இத்தனைக்கும் ட்ரையாங்கல் லவ்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தால் அப்போயே கூட ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்தார். அப்போ கூட பிஜேபி பார்வதி அரோரா 2 பேர் தான் வந்து வெளியில் இருக்கிற வந்தவங்களும் கலாச்சாங்க. கமருதீன் யாருமே எதுவுமே பேசவே இல்லை. இதை கூட உள்ளே வந்தவங்க ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க, அது எப்படி இவரும் சம்மந்தப்பட்டிருக்காரு, இவரை சொல்ல மாட்டுறாங்க, மற்ற 2 கேர்ள்ஸை சொல்கிறாங்களா அப்படின்னு. அழகாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிருக்கலாமா. அவரே வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்ச உடனே ஒரு விஷயத்தை இழுக்கிறாரு. அப்புறம் பிஜேபி பார்வதி கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து விஜய் சேதுபதியோட அவங்களுடைய எபிசோடில் கலாய்க்கிறாரு. அடுத்த என்ன பண்ணுறாரு, பிஆர்னு ஒரு பிரச்சனை வந்தோடனே அங்கே வந்து வச்சு கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சாண்ட்ராவை கலாய்க்கிறார், ஃப்ராடுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி டாஸ்க் நம்பர் 8 பயங்கரமாக வாய் விடுறாரு. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கமருதுக்கு அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு வேறு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 5வது பேசுறதுனா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 69,993 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.18. கொஞ்சோண்டு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு சபரிக்கு. ஏன் அப்படின்னா அவர் பண்ண விஷயங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் மட்டும் நினச்சிருந்தா அந்த டாஸ்க் 8 வந்துட்டு அவர் வெயிட் பண்ணியிருக்கலாம். பட் வெயிட் பண்ணாமல் சாண்ட்ரா விழுந்த உடனே இவர் போய் காப்பாற்றிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வருது. அந்த ஒரு காரணத்தினால் அவர் வந்துட்டு 2வது ஆளாக வெளியே போயிருக்கார். 2 பாயிண்ட். சப்போஸ் கொஞ்சம் டைட் பண்ணியிருந்தாருன்னா, ஏன்னா டிக்கெட் ஃபினால வின்னருக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 3 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் டிக்கெட் ஃபினால அடிச்சிருக்கலாம். ஸோ அது வேண்டாம், எனக்கு வந்து இங்கே பிரச்சனை, அதுக்கு நான் போயாகணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணார். அதே மாதிரி ஆக்ரோஷமாக பேசின விஷயங்கள் ப்ரொமோவில் பயங்கர வைரலாக போயிருக்கு. இந்த சபரி தான் நாங்கள் எதிர்பார்த்துன்ற மாதிரிலாம் ஒரு ஹேஷ்டாக்லாம் கொடுத்துட்ருக்காங்க. முதலே இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா செம மாதம் இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது. 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 69,427 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.12. டிக்கெட்டு ஃபினால் அடிச்சிட்டாங்க. வேறு லெவலான ஒரு சம்பவம். சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு சீசன்லேயும் ஒரு விஷயங்கள் பொறிக்கப்படும். ஒன்று வின்னரு, இன்னொன்று ரன்னரு, இன்னொன்று டிக்கெட்டு ஃபினாலில் வின்னரு. ஸோ இது வந்து எல்லா இடமே ஞாபகம் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு இது. அதை வந்துட்டு அரோரா வந்து வின் பண்ணது பெரிய விஷயம். ஆனால் லக்கு எப்படி பாருங்களேன், அவங்களும் ஒத்துக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறாங்க 50 நாள் ஒன்றுமே பண்ணலன்ட்டு. ஆனாலும் அடிக்குது பாருங்களேன். லாட்ரியில் பார்த்துருப்போம். இது வந்துட்டு சரி. 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 67,783 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.93. ஸோ சாண்ட்ரா கொஞ்சம் இந்த இடத்துக்கு வந்து அவங்க பேசின விஷயங்கள் கொஞ்சம் இல்லை, நிறையவே தவறு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒன்றா இருக்கும்போது விஜய் படத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் நல்ல இஷ்யூஷன் பேசிட்டு இப்போ வந்துட்டு ஒரு சம்பவம் பிரச்சனைன்னு வந்தவொடனே டக்குன்னு அரோராவையும் பிரச்சனையும் கனெக்ட் பண்ண ஒரு விஷயத்தை பண்ணாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப தவறு. அதை பண்ணியிருக்கவே கூடாது. இதே விஷயத்தை தான் திவ்யாவுக்கும் பண்ணாங்க. ஈவன் தோ திவ்யா வந்து அண்ணன் சொன்னாங்க, அவங்களே அப்படி பண்ணவங்க விஜய் படத்தை விட்டு வைக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இது தவறு. இத்தனைக்கும் அவங்கள வச்சுக்கிட்டு தான் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அப்படி இருந்தும் அவங்க மேலே இவ்வளோ பேர் பழிய போட்டது எப்படின்னு தெரியல. 8வது பேசுனா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 57,736 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.75. ஸோ விக்ரம் கண்டிப்பாக வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஓட்டு பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நாமினேஷன் டைமில் வந்து அவரும் ஒரு சில வார்த்தைகள் விட்டார். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்துட்டு அந்த டாஸ்கில் வந்து பேட் ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த டாஸ்கே ஸ்பாயில் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம விக்ரம் தான். அவர் தான் வந்து அந்த ஒரு விஷயத்தையே போட்டார். ஸோ அதனால் ஓட்டு ரொம்ப கம்மியாக அடி வாங்கிட்டு இருக்கு. இப்போது அவர் வெளியேறும் வகையில் தான் இருக்கார். ஏன்னா ஓட்டு செம்ம லாஸ் அவருக்கு. 9வது பேசுகிறதா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 32,605 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 3.81. ஸோ சுபிக்ஷா கன்ஃபார்ம் போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. பட் எனக்கு என்னென்ன போகும்போது பணப்பட்டியோடு போனால் இவங்களோட ஃபேமிலிக்கு யூஸ் ஆகுமே நினச்சேன். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இப்போதைக்கு ஓட்டு கம்மியாக இவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இதற்கு பார்த்தீங்கன்னா 7,75,569 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.